என் பேர் பழனிமலை கருணாநிதி. நாங்கள் வந்து வெஸ்டீஜ்லேருந்து அக்ரி பொருள் வந்து கொடுத்துருக்குறோம் சாருக்கு. சார்கிட்ட கேட்கலாம், கரும்பு கொடுத்துருக்குறோம். இது எப்படி இருக்குதுன்னு சார்கிட்ட கேட்கலாம். இப்போ சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர், இது இந்த எந்த ஊர், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என் பேர் கோவிந்தன். நான் முருக்கம்பாடி, விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாற்றின பிற்பாடு இப்போ நாங்கள் கரும்பு தான். எனக்கு வந்து சின்ன விவசாயி, ஒரு 2.5 ஏக்கர் நிலம், அது கரும்பு தான் நடுறேன். அதே கரும்பு கூட மாற்றி மாற்றி நம்ம எதுவும் கட்டை பேக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. அதை வந்து ஓட்டுறதுக்கு வழி இல்லாதால கரும்பை தான் விட்டுனுக்கிறேன். இது எத்தனாவது கட்டைக்கால்? இது வந்து 7வது பரி. இந்த கரும்பு 7வது பரி. என்னால் இது போய் இன்னமும் இது மாதிரி வச்சுருக்கிறேன்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த சார் வந்து சொன்னார், சாமி சார், இதை மண் வளத்துக்கு நீங்கள் இந்த மருந்து விட்டிங்கன்னா நீ எரு போட்டதுக்கு சமமாகிடும், மண் வளமாகிடும் அப்படின்னு சொன்னார். நான் அதன் பிற்பாடு அவங்க சொன்ன மருந்தை இப்போ வந்து முதல் ட்ரிப்பு ஒரு 3000 சில்லரை தான் வாங்கி விட்டேன். 2வது தீனி 2 ஏக்கருக்கு சேர்ந்து 7000 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். இது இப்போ 3வது 4000 சில்லரை வாங்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது வந்து 9ஆம் மாதத்து கரும்பு. இன்னும் எனக்கு வெட்டுறதுக்கு 2 மாதம் 2.5 மாதம் இருக்குது. ஆனால் கரும்பு பாருங்கள், கனவு இன்னும் இடையிடையே வந்திருக்கு. கரும்பு நல்லா பெருவிட்டாக இருக்குது, பொருட்காடவா எவ்வளோ வெயிட்டான கரும்பு பாருங்கள். அதனால தான் இந்த மருந்து நான் வாங்கி விட்டேன். இன்னும் எல்லா விவசாயியுமே பார்க்கணும். இந்த கரும்பு பாருங்கள், ஒரு கரும்பு போல இருக்குது, லட்சம் இருக்குது. ஒரு கரும்பு 5 கிலோ வரும் இருக்குது. இந்த கரும்புலாம் வந்து ஒரு குத்தாடியில் 10 கரும்பு 15 கரும்புக்குது. அந்த மாதிரி எல்லா விவசாயியுமே இந்த உரம் போட்டுறதுக்கு உங்களுக்கு திருப்தியா? இப்போ எனக்கு திருப்தியா? ஒரு ஏக்கருக்கு இதே வந்து நான் ஃபஸ்ட்டு பரி இருந்தால் ஒரு 80 டன் கரும்பு வெட்டி காமிப்பேன் இந்த மருந்துக்கு. ஒரு ஏக்கருக்கு முன்னே எவ்வளோ செலவு? வந்து 50 டன் வரும். எவ்வளோ செலவு பண்ணீங்க? செலவு அதிகமாச்சு. செலவுலாம் வந்து 2 ஏக்கருக்கு ஒரு 30,000, குறைஞ்சபட்சம் 40,000 அப்படி வந்துடும். ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த தீனி மொத்தத்துக்கே வந்து ஒரு 12, ஒரு 16,000 தான் வாங்கி விட்ருக்கேன். இந்த கரும்பு ஆஃபீஸில் கொடுத்தது கொஞ்சம் உரம் அந்த டப்பாவில் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுதான் மீதி பாக்கியில் நான் வந்து எதுவும் வாங்கி போடலை. உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கா? மனசு திருப்தியாக இருந்த தோட்டம் நானே தான் 2 பேர் சொல்லியிருக்கேன். ஆமாம் 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 சரி சரி. ஆமாம். விவசாயிகள்லாம் கெமிக்கல் உரம் போட்டு ரொம்ப நஷ்டம். கண்டிப்பாக. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த மண் முதல்ல கரும்பு சாயாது. அந்த மண் டைட்டாக இருந்துக்குன்னு கரும்பு ஒடிஞ்சு தான் உய்யும். இப்போ வந்து சாச்சா அந்த குத்தாடி அழுக்கா சாயுது. அப்படின்னா அந்த அளவுக்கு மண் வளமாயிடுச்சு. மண் கொத்தனா பொசனுக்குது. அதுக்கு முஞ்செல்லாம் அப்படி இல்லை. டைட்டாக ஒரு அண்டை கைக்குன்னா கூட ஓரம்பாரம் பில்லு செத்துனா கூட டைட்டாக இருக்கும். இப்போ நல்லா லூஸாக இருக்குது. நல்லா மண் சத்து எரிக்குதுன்னு அர்த்தம். பக்கத்தில் யாராவது இது போட்டிருந்தாங்களா? பக்கத்தில் எங்கள் ரெட்டியார் அம்மா ஒருத்தர் மஞ்சளான்ற அவங்க தான் போட்டாங்க. அவங்க தான் 1 பயிர் 2 பயிர் போட்டோன்னு சொன்னாங்க. அதை நான் நம்புறதே இல்லை. அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் புரியாதமாக இந்த வருஷம் போட்டு பார்த்தேன். போட்ட பிற்பாடு தான் எனக்கு தெரியுது, ஓ இப்படியா அப்படின்னு. இது ஆமாம், மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லுங்க. சொல்கிறேங்க. விவசாயம்லாம் நஷ்டத்தில் போயிடுது. ஆமாம் ஆமாம். உரத்தை சொன்னால் அவங்களுக்கு பாதி செலவு குறையும், அதோட லாபமாகவும் இருக்கும். நம்மளுக்கு அதுதான் வேணும் விவசாயிகளுக்கு. பொதுவாகவே எந்த விவசாயம் கிடக்கூடாதுன்னு தான் இப்போ நானே வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லது. நமக்கு வந்து இப்போ வந்து 50 டன் வெட்டுறது 60 டன் 70 வெட்டலாம், 60 டன் 70 டன் கூட வெட்டலாம். நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஆமாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்மா. வணக்கம்.